இப்படத்தின் இரண்டாம் பாகத்தை கையில் எடுக்கும் வெங்கட் பிரபு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தமிழ் சினிமாவில் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாது சென்னை 28 திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர்தான் வெங்கட் பிரபு. எஸ். பி. சரண் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வெளியான இப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது. சென்னை 28 வெளியான சமயத்தில் அப்படத்தின் அடையாளமாக இருந்தவர் யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான். நடிகர்கள் முதல் இயக்குனர் வரை அனைவருமே புது முகம் என்பதால் இப்படத்திற்கு எதிர்பார்ப்பு குறைவாகவே இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் அதிகரித்தது. அதன் பிறகு வெளியான இப்படம் சிவா, ஜெய் போன்ற பல ஹீரோக்களுக்கு அடையாளமாய் அமைந்தது. சென்னை 28 மூலம் தன் இயக்குனர் பயணத்தை வெற்றிகரமாக துவங்கிய வெங்கட் பிரபு தொடர்ந்து சரோஜா, கோவா, மங்காத்தா என வெற்றிப்படங்களாக கொடுத்து வந்தார். அஜித்தின் மங்காத்தா திரைப்படம் இவரை முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக மாற்றியது. அதன் பிறகு பிரியாணி, மாஸ் என தோல்விகளை சந்தித்த வெங்கட் பிரபு சென்னை 28 இரண்டாம் பாகம் மூலம் மீண்டும் வெற்றிப்பாதைக்கு திரும்பினார். இந்நிலையில் மாநாடு படத்தின் மூலம் மாசான வெற்றியை பதிவு செய்த வெங்கட் பிரபு தற்போது விஜய்யை வைத்து கோட் திரைப்படத்தை இயக்கி வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அஜித்தை வைத்து மங்காத்தா என்ற மாசான வெற்றி படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு விஜய்யை வைத்தும் ஒரு மெகாஹிட் படத்தை கொடுப்பார் என பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கோட் படத்தின் படப்பிடிப்பு இம்மாதம் இறுதியில் முடிவிற்கு வரும் என்றும், மே மாதம் முதல் இப்படத்தின் அப்டேட் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகும் என்றும் தகவல்கள் வரும் நிலையில் ஆகஸ்ட் மாதம் திரையில் இப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து வெங்கட் பிரபு அடுத்ததாக சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படத்தை இயக்க இருப்பதாக தகவல் வந்தது. கோட் படத்துக்கு முன்பே வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனை வைத்துதான் இயக்க இருந்தார். ஆனால் அதற்கிடையில் அவருக்கு விஜயை இயக்கும் வாய்ப்பு வந்ததால் கோட் படத்தை இயக்க சென்றுவிட்டார் வெங்கட் பிரபு. இந்நிலையில் இப்படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயனை வைத்து வெங்கட் பிரபு இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது வெளியாகியிருக்கும் ஒரு தகவல் ரசிகர்களை மேலும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது வெங்கட் பிரபு கோட் படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக சிம்புவை வைத்து மாநாடு படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. 2021ஆம் ஆண்டு சிம்பு மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் வெளியான மாநாடு திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது. சிம்பு மற்றும் எஸ். ஜெ. சூர்யாவின் மிரட்டலான நடிப்பில் வித்தியாசமான கதைக்களத்தில் வெளியான் இப்படம் சிம்புவிற்கு ஒரு தரமான கம்பேக் படமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் சிம்பு மற்றும் வெங்கட் பிரபு மாநாடு 2 பற்றி பேசியதாகவும், விரைவில் இப்படத்தின் இரண்டாம் பாகம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிகின்றது. ஆனால் சிம்பு தற்போது STR 48 படத்துக்காக தயாராகி வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பே இன்னும் துவங்காத நிலையில் மாநாடு 2 துவங்கப் போவது எப்போது என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்து வருகின்றது. ஒருவேளை சிம்பு STR 48 படத்தில் நடித்து முடிப்பதற்குள் வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனின் படத்தை முடித்து விடுவார் என்றும், அதன் பிறகுதான் மாநாடு 2 வேலைகள் துவங்கும் என்றும் பேச்சுக்கள் போய்க் கொண்டிருக்கின்றன.